எத்தனையோ திங்கட்கிழமை வரும். ஆனால் 10/8/2026 திங்கட்கிழமை ஒரு சிறப்பு வாய்ந்த திங்கட்கிழமை. ஏன் அப்படின்னா, உங்கள் எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய சோமவார பிரதோஷம் அன்றைக்கு வருகிறது. அன்றைய தினத்தில் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம், அப்படி வழிபாடு செய்தால் என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சோமவார பிரதோஷம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோமவார பிரதோஷம் என்பது திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம். அன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நந்தியம்பெருமான், நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் என்பது ஐதீகம். இந்த நேரத்தில் சிவபெருமானிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அத்தனையும் அப்படியே நிறைவேறும். சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷத்தன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி பூஜை அறைக்கு சென்று தீபமேற்றி தியான நிலையில் அமர்ந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை குறைந்தது 108 முறையாவது ஜபிக்க வேண்டும். சோமவார பிரதோஷத்தன்று மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு செல்லுங்கள். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் வில்வம் பறித்து சென்று வில்வ அர்ச்சனை உங்கள் பெயரால் செய்யுங்கள். இப்படி செய்யும்போது சிவபெருமானின் அருட்கடாட்சம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வில்வ அர்ச்சனை செய்த பிறகு ஆலயத்தில் ஒரு ஓரமாக அமர்ந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக தியானம் செய்யுங்க. தியானம் முடித்து கோயிலை விட்டு வெளியே வரும்போது அன்னதானம் செய்யலாம், ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், உடையளிக்கலாம், கோயிலில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தரலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது தொழில் தடைகள் அகலும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், செய்த பாவங்கள் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். இத்தகைய நன்மைகள் வாய்ந்த பிரதோஷ வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். எளிதாக புரியும்படி உங்களுக்கு ஜாதகம் சொல்ல காத்திருக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.